நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆறாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் என்ன, கான்ஷியஸ் மைண்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே மனசுன்னு சொல்கிறாங்க. மனசு எங்கப்பா இருக்குது? நமக்கு கையிந்தா இருக்குது, கண்ணுந்தா இருக்குது. எல்லா விஷயங்களும் நம்ம எந்த இடத்துல கையை வைக்கிறோம், இனி தான் கை வைக்கிறோம். மனசு அப்படின்னு சொல்லிடு. மனசு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறோம், மனசு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். மனசு எங்கே இருக்குது? நம்ம அதை என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? கை இந்தா இருக்குது, கால் இந்தா இருக்குது. அப்போது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்படி இருப்பீங்க? சிரிச்சுட்டே இருக்கீங்களா? இல்லை அமைதியாக இருக்கீங்களா? இல்லை அழுதுகிட்டே இருக்கீங்களா? இல்லை யாராவது திட்டிகிட்டே இருக்கீங்களா? இல்லை பயந்துகிட்டே இருக்கீங்களா? ஒரு 4 முழுவதும் நீங்கள் நீங்களே கவனித்து பாருங்கள். இதே மாதிரி தொடர்ந்து இருக்கிறப்பா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பீங்களா? இல்லை. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருப்பீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்களா? இல்லை. அப்போ இது மாறுபடுது. இது எதனாலும் வேண்டிக்காது யோசிச்சுக்கோமா? இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எப்படி தெரியும்? எல்லாமே கருப்பாக தெரியும். ஒரு பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா எப்படி தெரியும்? எல்லாமே பச்சையாக தெரியும் இல்லையா? அதே போல் நம்ம இந்த கண்ணுக்கு தெரிந்த இந்த அதை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறோம். எல்லாமே நான், எனது அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்கோம். மனசு எங்கே இருக்குது கூட நமக்கு தெரியல. நமக்கு எண்ணம் எங்கே இருக்குன்னே தெரியல. ஏன் அப்படி சொல்கிறோம்? மனசு அப்படின்னா இங்கே தேய் வைக்கிறோம், இல்லாட்டி இங்கே தேய் வைக்கிறோம். யாராவது நம்மளை பாராட்டிட்டாங்கன்னா எப்படி இருப்போம்? ரொம்ப சிரிச்சுட்டே இருப்போம். யாராவது நமக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதை விட சந்தோஷமாக இருக்குது. யாராவது நம்மளை திட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? ரொம்ப வாடி போயிடும். இன்னொன்று என்ன, யாராவது கை நீட்டி பேசினாங்க அப்படின்னா நமக்கு எப்படி ஆகுது? ரொம்ப கோவம் வருது. நீ கை நீட்டி பேசினா, இப்படி திட்டினா, அதை நம்மளால் மறக்கவே முடியறதில்ல. அதெல்லாம் எதனால்? நமக்கே ரொம்ப கோவம் வருது கை நீட்டி பேசினா. இதெல்லாம் யோசிச்சிருக்கோமா? ஏன் அப்படி நடக்குது? இதெல்லாம் நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருக்கு. அந்த விஷயத்துலேருந்து நம்ம சீக்கிரமாக வெளியில் வர்றோமா? வரதில்லை. ஒரு தடவை ஒரு நாள் ஒரு நேரம் திட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம அதை பல வருஷம் பிடிச்சி அதுலேயே தொங்கிட்டு இருப்போம். அப்போ என்ன ஆகுது? நம்மளுடைய அவங்க சொந்த விஷயம் ஏதோ ஒன்று திட்டான்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப நீங்கள் நீங்கள் திரும்ப அதை யோசிக்கும் போது பல மடங்கு பெருசாகிடுது அந்த விஷயமே. அப்போ என்ன ஆகுது? நம்மளால யோசிக்க முடியல, சிரிக்க முடியல, சரியாக மற்றவங்க பழக்க முடியல, எரிச்சல் வருது, கோபம் வருது, எல்லாமே வருது. நம்மளுடைய அந்த ஒரு நாள் முழுவதுமே என்ன ஆயிடுது? மாறி போயிடுது. ஆனால் நம்ம 16 வயசில் எவ்வளோ பட்டாப்பூச்சி வந்து பார்க்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அது இப்போ இருக்கிறோமா? 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது அப்படின்னாலே என்ன ஆகுது? நமக்கு எல்லா விதமான நோய்களும் வர ஆரம்பிக்குது. நமக்கு சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது. அப்போ அந்த சந்தோஷத்தை எங்கப்பா போய் வாங்க முடியும்? வெளில போய் தான் வாங்க முடியும். எனக்கு ஒரு 1/2 கிலோ அன்பு கொடுங்க மட்டும் கேட்க முடியுமா? இல்லை. அப்போ மனசு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு லவுண்ட் சில்வரும் ஹார்ட் தான் இருக்கிறோம். அப்போ ஹார்ட்டு, இதயத்தோட வேலை என்ன? இதயம் என்ன பண்ணுது? நம்ம எல்லாருமே சயின்ஸ் படிச்சிருக்கோம். இதயம் என்ன பண்ணுது? நல்ல ரத்தத்தை தூய்மை பண்ணுது, வேணாத ரத்தத்தையும் அசுத்தமான ரத்தத்தையும் பம்ப் பண்ணி வெளியேற்றுது. அப்போது மைண்டு சொல்லி இங்கே வைக்கிறோம். மூளை என்ன பண்ணுது? மூளை வந்து பார்க்குற விஷயத்த ரிஜிஸ்டர் பண்ணுது. என்ன பண்ணுது? அப்போது இது சுடும், இது புழரும், இது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், இது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது இதெல்லாம் கிடையாது இல்லையா? மனசு அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு இந்த மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்கிறோம். மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு. அப்போது இதில் பதிஞ்ச உடனே என்னாகும்? ஒரு சந்தோஷமான விஷயம் என்னாகும்? ரொம்ப சந்தோஷம் ஆகும். அப்போ எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சக்கரா இருக்குது, நம்மளை சோழ்ந்து ஒளி குடல் இருக்குது. அதை நம்ம இப்போ உணர்ந்து பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது நம்மளுடைய ஒளி உணர்வை பார்ப்போமேன்னு? சில நேரம் பார்த்துக்கிங்களா, நமக்கு வந்து உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும், மனசு சரியில்லைன்னா நம்மளால் எதை செய்ய முடியாது, சந்தோஷமாக மேலே பார்க்க முடியாது. ஆனால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உடம்பே சரியில்லை, ஆனால் என்ன செய்வோம்? ரொம்ப உற்சாகமாக வேலை பார்ப்போம். நம்ம குழந்தைங்களாம் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக வேலை பார்ப்போம். அந்த அம்மாத்து வேலையே பார்க்க முடியாது, ஆனால் அப்புறம் என்ன செய்யும்? சுறுசுறுப்பாக வேலை பார்ப்போம். ஒரு நாள் முழுக்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க, கவல் வரைக்குது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் மனசு சரியில்லைன்னா நம்மளால வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த மனசு எங்கப்பா இருக்குது? அந்த மனசை சரி பண்ணணும் இல்லையா? அந்த மனசை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு சின்ன
ஒரு குட்டியாக ஒன்று செஞ்சு பார்க்கலாம். ஒரு பரீட்சை மாதிரி பண்ணி பார்க்கலாம், பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். அந்த கைகளை இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கைகளையும் இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் தளர்த்தி வச்சுக்கோங்க. உடம்பும் உங்கள் தளர்வாக வச்சுக்கோங்க. இந்த கைகளையும் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக ஆழமாக மூச்சை விட எடுத்துக்கோங்க. மெதுவாக ஆழமாக மூச்சை வெளியே விட்டுக்கோங்க. மெதுவாக ஆழமாக மூச்சை வெளியே எடுத்துக்கோங்க. மெதுவாக ஆழமாக மூச்சை வெளியே விட்டுக்கோங்க. இதையே ஒரு 5 முறைக்கு செய்து பாருங்க. செய்து பார்க்கும்போது உங்களுடைய கவனம் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் தொட்ட உணர்வு இந்த இடத்துல இருக்கும். அதை நீங்கள் உணர்ந்து பாருங்க. மெதுவாக உங்களுடைய ஒளிவுடன் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை தான் நீங்கள் உணர்ந்து பார்க்குறீங்க. நீங்கள் பரன்னு இருந்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது. இது இலகை விட மென்மையான ஒரு உணர்வு. இது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இல்லை, நம்ம கண்ணுக்கு தெரியல இல்லையா? அப்போ அந்த உணர்ந்து பாருங்க. மெதுவாக இதளவு போட்டு வச்சுக்கோங்க. கைகள் இந்த அளவு உயர்த்தி வச்சுக்கோங்க. இன்றைக்கெல்லாம் வைக்காதீங்க, அப்போ உங்களால் உணர முடியாது. இந்த அளவு வச்சுக்கோங்க. இப்படி கண் திறந்து பார்த்துக்கோங்க. இல்லை கண் மூடினாலும் மெதுவாக சுவாசத்தை உள்ள எடுத்துக்கோங்க. மெதுவாக சுவாசத்தை வெளியே விடுங்க. உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. செஞ்சு பாருங்க. எல்லாருமே இதை பார்க்குற எல்லாருமே இதை செஞ்சு பாருங்க. நானும் 1 நிமிடம் மெதுவாக மூச்சை உள்ள ஆழமாக எடுத்துக்கிறேன். மெதுவாக ஆழமாக வெளியே எடுக்கிறேன். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. உள்ளத்தையின் மத்தியில் ஒரு பொறின்னு உணர்வு ஏற்பட்டுச்சா? ஒரு வெதுவெதுப்பான ஒரு தன்மை இருந்ததா? ஒரு தள்ளுறாடி இருந்ததா? ஒரு கைகளுக்கு நடுவில் ஒரு பந்து இருப்பது போல ஒரு உணர்வு இருந்ததா? உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுன்னா உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய, அது தமிழ்லனாலும் சரி இங்கிலீஷ்லனாலும் சரி, நம்ம என்ன சொல்கிறோம், பயோபிளாஸ்டிக் பாடின்னு சொல்கிறாங்க, ஆரான்னு சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பேருங்க வச்சுக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சமமான ஒரு உடல் இருக்குது. இது உண்மை. இது அறிவியல் உண்மை. இதை நீங்கள் உணர்ந்து பார்த்துட்டீங்க இல்லையா? எல்லாருக்குமே உணர்ப்பியா இது சந்தோஷமாக இருக்கா? இதனால இந்த அளவுக்கு பெரிதாக நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி, வளமை எல்லாமே தானாகவே வரும். நன்றி.